தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு பாடலை பாடப்போகிறேன். அந்த பாடலுடைய மைய கருத்து தமிழில் இவ்வாறு இருக்கிறது: நீ இல்லாத நாள் என்று அது நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வு அன்று அது வாழ்வாகுமா? நீ இல்லையெனில் நான் இருப்பதில்லையே. துன்பம் வந்த வேளையிலே எனக்கு தெளிவை நீ தந்தாயே. நான் கண்ணீரை துடைத்து என் கையை நீ பிடித்தாயே. என்னை விட்டு விலக மாட்டேன் என்றாயே. எனக்கு நீ தேவனாய் இருந்தாய் என்று இந்த பாடலுடைய கருத்து. சரணத்துல இன்றைய நிலைமையை அனைத்தும் நீ எனக்கு தந்ததுதான். நம் வாழ்க்கையில் இப்போது இருக்கிற நிலைமை, ஒரு காலத்துல ஆரம்பத்துல நம்ம எப்படி இருந்தோம், ஆரம்பத்தை நினைத்து பார்க்கும்போது அற்பமா இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையோ, அற்பமா இருந்த நம்மை, புழுதியில சிறுமையும் எளிமையா இருந்த நம்மை அவர் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? அவருடைய பிள்ளை என்கின்ற அளவுக்கு உயர்த்தினார். யாருடைய வாயில இருந்தும் அந்த வார்த்தை வராது, நீ அவன் புள்ளடா அப்படின்னு அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டான். ஆனா ஆண்டவர் எங்கோ இருந்த பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் குப்பையிலும் புழுதியிலும் சாம்பலிலும் கிடந்த ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு வாழ்க்கையில் இருந்தவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கழுவி சுத்திகரித்து தன்னுடைய பிள்ளையா ஏற்று அவர்களை ஆசீர்வதித்து ஆரம்பத்தில் இருந்த நிலைமையை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் வாழ்க்கையில உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே இந்த பாடலுடைய மைய கருத்து என்ன சொல்லுகிறது என்றால், இன்றைய நிலைமை அனைத்தும் அது நீ எனக்கு தந்ததுதான். நான் பெற்றுள்ள எல்லாம் அது உம்முடைய கிருபையினால் வந்த ஆசீர்வாதம் தான். நீயே எனக்கு சொத்தா இருக்கிறாய். எனக்கு கிருபையால் சமாதானம் அளித்தார். இந்த பாடல் தமிழில் இவ்வாறு இருக்கிறது. ஆனால் இதை நான் தெலுங்குல பாட போகிறேன். ஹalleluya ஹalleluya.
అసలు రోజే